மார்னிங் நேரமாக எழுந்து சமையல் வேலையை முடிச்சாச்சு. ஆவி பறக்கிற சாதத்துக்கு பருப்பு குழம்பு ரெடி பண்ணி டிஃபன் பாக்ஸ்லேயும் போட்டாச்சு. நம்ம ஹேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருக்கனால ப்ரிப்பேர் பண்ண ஆயிலை என்னோட ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறேன். முடியை நல்லா சிக்க உடச்சாச்சு. இப்போ நான் வீட்லேயே ரெடி பண்ண ஆயிலை தான் அப்ளை பண்ணுறேன். நார்மலாக நம்ம ஹேருக்கு எவ்வளோ ஆயில் அப்ளை பண்ணுவோமோ அந்த அளவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு எல்லா ஹேரையும் சேர்த்து கொண்டை போட்டாச்சு. 30 மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குங்க. ஹேர் ரொம்பவே நைஸாக இருக்குது. ஒரு சிக்கு கூட இல்லை பாருங்கள். நார்மலாக நம்ம தலை குளிச்சுட்டு வரும்போது நிறைய சிக்கு இருக்கும். பட் இதில் சிக்கே இல்லை பாருங்கள். புதுசாக வளர்ந்த எவ்வளோ ஹேர் பாருங்கள். நல்லா நீளமாக இருக்குது. இந்த ஆயிலை நான் 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர் ரிசல்ட் இருக்குது. ஆயில் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.